ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் புது சாமந்தி செடியில் கட்டிங்ஸ் பண்ணி நட போகிறோம், வேர் வர வைக்கிறதுக்கு பதியம். ஆனால் கோகோ பீட் சேர்த்து தான் நான் பண்ணுறேன். பாருங்கள், இந்த சாமந்தி செடி எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில் கொஞ்சம் நல்லா இருக்கிற செடி தான். இது போல் நிறைய பிரான்ச்சஸ் உள்ளதாக எடுத்திங்கன்னா இது போல் சைஸ் தொட்டியில் கூட நீங்கள் பாருங்கள் 3 கட்டிங்ஸ் வைக்கலாம். இந்த பொண்ணு 3 பக்கமாக வச்சிங்கன்னா தொட்டி ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரான்ச்சு கிள்ளி விடும்போது தொட்டி ரொம்பிடும், பூ பூக்கும்போது அழகாக தெரியும். ஆனால் இப்போ நான் கட்டிங்ஸ் சின்ன கப் தொட்டியில் தான் வைக்கிறேன். பாருங்கள், இது சின்ன கப் தொட்டி தான். எடுக்கும்போது பாருங்கள், கொக்கோ பீட் கொஞ்சம் போல் கொக்கோ பீட்டு, கொஞ்சம் மாட்டு சாணம், கொஞ்சமாக பழைய மணல், அது போல் மண் தான். இதெல்லாம் நான் நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், இது போலலாம் வச்சா சூப்பராக சாமந்தி செடி வளருது. 2 டேஸ் தான் ஆகுது. சாமந்தி செடி மண் இதெல்லாம் பாட்டிங் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது போல் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு கூட செடி நட்டுடலாம். இது மணல் கொக்கோ பீட்டு அது போல் சேர்ந்தா போல் வச்சுருக்கிறேன். இந்த வீடியோவில் வெறும் மணல் அதிகமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம கொஞ்சம் மணல் சேர்த்துக்கணும் மொத்தத்தில், அப்போ தான் சாமந்தி செடி நல்லா வரும். கொஞ்சம் கட்டிங்ஸ் எப்படி எடுக்கிறதுனா, நீங்கள் முத்தனை கட்டிங்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா நுனி பிஞ்ச் பண்ணி கூட வச்சுக்கலாம். அதாவது நுனி பிஞ்ச் பண்ணுறதுன்னா முனையில் கொஞ்சமாக கிள்ளி விடுறது. கொஞ்சம் பிரான்ச்சஸ் வைக்கலான்னா இது போல் கொஞ்சமாக கிள்ளி வைக்கிறது. நான் கொஞ்சமாக தான் கிள்ளி வைக்க போகிறேன். பாருங்கள், இது போல் கப்பு தொட்டிக்கு நம்ம இது போல் ஒரே ஒரு சின்ன கன்று தான் மஞ்சள் செடி, அதாவது மஞ்சள் பூ பூத்துது. 1.5 இயர் ஆயிடுச்சு அது நம்மளுக்கு இந்த மாதிரி கப்பு தொட்டியில் வச்சு. நிறைய பூ பூத்து சொன்னேன், 200 பூ மேலே. அந்த மாதிரி சைஸ் தொட்டி தான் இதுவும், பிளாக் தொட்டி. இதில் நான் வைக்கிறேன். இதில் வைக்கும்போது நீங்கள் உடனே கிள்ளி வைக்கும்போது தண்ணி ஊற்றிட்டு அதில் ஸ்ப்ரே பண்ணிடலாம். தண்ணி வெறும் ப்ளைன் வாட்ரு. இல்லைன்னா அங்கெல்லாம் நட போகிறீங்க, இப்போ கிள்ளி வச்சுக்கிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டுன்னா நீங்கள் தண்ணியில் கொஞ்சமாக கிளாஸ் தண்ணியில் இந்த கட்டிங்ஸ் அதில் வச்சுட்டு சாயங்காலம் நீங்கள் நட்டுக்கலாம். நட்டுட்டு தண்ணி ஊற்றிடணும். ஒரு நாள் மட்டும் தண்ணி ஊற்றாமல் இருக்கணும். மேலுக்கு மட்டும் சப்போஸ் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தால் தண்ணி ப்ளைன் வாட்ரு அது போல் ஸ்ப்ரே பண்ணலாம். பாருங்கள், இது ஒரு இலை உள்ளே போகிற மாதிரி மண். பாருங்கள், ஒரு இலை உள்ளே போகிற மாதிரி, மற்ற கிளை மேலுக்கு இருக்கிற மாதிரி நான் நட்டிருக்கிறேன். எதுக்காகனா அது போல் நடும்போது நமக்கு வேர் பிடிக்கும்போது சீக்கிரம் உள்ளேருந்து பிரான்ச்சஸ்லாம் எழும்பி வந்துடும். அதுக்காக இது போல் மெத்தடில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக சாமந்தி செடி வளரும். அதாவது நடுற பகுதி ஒரு இலை இருக்கும், அந்த இலை எடுத்துக்காமல் நம்ம எடுக்காமையே நீங்கள் அப்படியே நட்டுடலாம். அது நான் சொல்லிக்கிறது. ஏன்னா அப்போ தான் நல்லா வளரும், சீக்கிரமாக வேர் பிடிச்சாலும் அதிகமாக கிளைகள் வரும். இது போல் சாமந்தி செடி கூட நம்ம நட்டுட்டு நிறைய செடி உருவாக்கலாம். புது செடி வாங்கினா அப்பப்போ ஒவ்வொரு கட்டிங்ஸ் வச்சுடுவேன். அப்போ தான் நமக்கு செடி இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு புது செடி நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாட்டி கவர் செடி கூட நல்லா இருக்குது. நீங்கள் கவரில் கூட நம்பி வாங்கலாம், சூப்பராக வளருது கவர் செடி கூட. இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.